ஆதியாகமம் 31:14 வாசிங்க. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாளிலே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். பூரணராகும்படி கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ என்று கேட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ரெண்டு பாத்திரங்கள் அல்லது ரெண்டு விதமான காரியங்கள். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து லேயால்னா யாரு, ராகேல்னா யாரு அப்படின்னு போகாம நான் நேராக ஆவிக்குரிய காரியங்களுக்கு போயிடுறேன். இந்த லேயால் ராகேல் என்பது யாக்கோபு என்கிறதான மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதான ரெண்டு மனைவிகள், சரியா? ஆனால் ரெண்டு மனைவிகள் நியமிக்கப்படலை. அப்படி நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஓஹோ, இப்போ ரெண்டு மனைவி போல அப்படின்னு சொல்லி. ஒன்று தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக ரெண்டு பேர் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். இந்த ரெண்டு பேரை கொண்டு பார்க்கும்போது ரெண்டு சபைக்கான அடையாளமாக இருக்கிறது. ரெண்டு வகையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு சபையும், அதாவது லேயாலும் ராகேலும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, பங்கும் இல்லை. அப்படித்தான் நாம் எல்லோருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே, இந்த உலகம் எனக்கு பாத்திரமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை வெறுத்து தான் இயேசு கிட்ட வந்திருக்கிறோம். பாவத்தை விட்டுட்டு தான் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம். அது எல்லாருமே அப்படிதான். நீங்க வெறும் பெந்தகோஸ்தே சபை மட்டும் நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஏதோ ஒரு இடத்துல உலகத்தை விட்டு தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாங்க, வராங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஆரம்பம் ஒரே மாதிரி ஆரம்பம் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதில், பற்றி கொள்வதில் ரெண்டு பேருடைய ஆரம்பமும் ஒரே ஆரம்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்க. வாசிங்க 35:19 வாசிக்க பார்ப்போம். 35:19 நல்ல கவனிங்க. ராகேல் மரித்து எப்ராத்தா என்கிற ஊருக்கு போகிற வழியில என்ன செய்யப்பட்டால், இந்த எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ரெண்டாவது வாசிங்க. ஆதியாகமம் 49:31 வாசிங்க. 49:31 வாசிங்க. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராயிலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினேன். இப்போ லேயாளுக்கும் ராகேலுக்கும் முடிவை பத்தி பார்த்தோம். இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது? ராகேலுடைய முடிவு, லேயாளுடைய முடிவு. ராகேலுடைய முடிவு எப்படி இருக்கிறது? போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டால், அந்த ஜேர்னியை என்ன செய்யலாவ முடிக்கல, அந்த வே போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாள் அப்படின்னு. லேயாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் எங்கே ஒரு முடிவாக அடக்கம் பண்ணப்பட்டார்களோ, அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறார்கள் எல்லாரும் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு லேயாலும் கொண்டு அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே தீர்மானம், ஒரே விதமான கமிட்மெண்ட், ஒரே விதமான காரியங்கள் தான். நல்ல வைராக்கியம், எல்லாம் ஓகே தான் இருக்கு. ஆனால் வருகிற வழியிலே ஒருவள் அடக்கம் பண்ணப்பட்டாள், ஒருவள் முடிவிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டாள். என்ன காரணம்? ஏன் இந்த ஓட்டத்தை முடிக்கல? ஆன் த வே. பல நேரங்களில் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த முடிவு, ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு எப்படி இருக்குது? ரொம்ப சம்பூர்ணமா இருக்கணும். முடிவு ரொம்ப முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதான் இம்பார்ட்டன்ட். முடியாம போயிடக்கூடாது. இப்போ யூதாசை குறித்து சொல்லும் பொழுது, தனக்கு உண்டானவைகளை அவன் பெறவில்லை, இழந்து போனான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப அந்த எண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நம்ம ஓடி முடிக்கிறோமா? அதான் நான் எப்போ சொல்லுவேன், எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கிறது முக்கியமே இல்லை, சர்ச்சில இருந்து எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு போறேங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மனமகிழ்ச்சியாயிருந்தேன், வசனம் சொல்லுது. ஆனால் சர்ச்சிலிருந்து பரலோகத்துக்கு போறதுதான் மிகுந்த மனமகிழ்ச்சி. இங்க சர்ச்சோட உங்க ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட். எதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வரணும்? வெளியே இருந்து சர்ச்சுக்கு நான் வந்தது எதுக்குன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு. பரலோகத்துக்கே போகல, நான் சர்ச்சோடய ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா நீங்க உள்ளே வராம இருந்திருக்கலாம். அப்போ என் ஓட்டம் எங்க முடியும்? சாரணமாக சொல்லுவாங்க, என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த ஓட்டம் முடிக்கணும் நம்ம. அப்படியானால் இந்த ரெண்டு பேர்ல பிரயாணத்துல ஒருத்தர் ஏன் வழியில மரித்து போனார்கள், ஒருத்தர் ஏன் முடிவு வரைக்கும் போனாங்க, ஒருத்தர் சக்சஸா முடிச்சாங்க, ஒருத்தர் ஆந்த வேலை முடிச்சுட்டாங்க. இதோடைய நோக்கம் என்ன, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன வித்தியாசம்?
லேயாலும் ராகேலும் அர்ப்பணிப்புல ஒரே அர்ப்பணிப்பு தான். ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரே ஆரம்பம் தான், ஒரே அர்ப்பணிப்பு தான். நம்ம எல்லாருமே அப்படித்தான் வந்தோம். ஆனால் லேயால் கிட்ட இருந்ததான ஒரு பிரச்சனையும் ராகேல்கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை, என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இப்போ எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க தகப்பனுடையதான சொரூபத்தை திருடிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா? வந்திருக்காங்கல்ல, வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்கன்னா ராகேல் கொண்டு வந்துட்டாங்க. இது முதலாவதான காரியம். கவனிங்கள், நாம் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்கிற வருகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டோமா என்பதுதான் கேள்வி. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், வெளியரங்கமான காரியங்களை சொல்கிறோம். உதாரணமா, ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். குடிக்கிறவனா இருந்தேன், நான் குடியை விட்டுட்டேன். விபச்சாரக்காரனா இருந்தேன், விபச்சாரத்தை விட்டுட்டேன். சரி, இதெல்லாம் நீங்க இயேசுக்காக விட்டீங்களா, உங்களுக்காக விட்டீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இயேசுக்காக விட்டேன்னு சொன்னா பொய். ஏன்னா சிகரெட் பிடிக்கிறது உங்க உடம்புக்கு கெடுதி. அதை நீங்க உங்களுக்காக தான் விட்டுருக்கிறீங்க. உலகத்தான் கூட சிகரெட் பிடிக்கிறது என்ன செஞ்சிடறாப்புல, ஒரு காலகட்டத்தில் நிறுத்திடுறாப்புல. ஒரு இடத்துல குடிக்கிறத நிறுத்திடுறாங்க, ஒரு இடத்துல விபச்சாரத்தில் ஒழுக்குவான வாழ்றாங்க. அப்படியானால் இதெல்லாம் இயேசுக்காக விட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசுக்காக விட்டது என்னன்னா, பவுல் அழகா சொல்வாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். நான் நஷ்டமானதை விடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நஷ்டத்தை கொண்டு போய் வேணான்னு சொல்லி விடுறது பெரிய விஷயமே கிடையாது. நான் எதை விடணும்? லாபமானதை விடணும். எது எனக்கு லாபமாய் தோன்றுகிறதோ அதை விட்டுட்டு வரணும். இப்போ அந்த பணக்கார வாலிபன் வந்தான் இயேசு கிட்ட. அவன் வந்தபோது வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினால் துக்கத்தோடு கூட என்ன செய்தான்? திரும்பி போனான் அப்படின்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பிரமாணத்தை கை கொள்ளினார். அவன் சொன்னான், அதெல்லாம் கை கொண்டுட்டேன், பிரச்சனை இல்லை. இப்போ அவனை பார்த்து இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய? வித்து தரித்திரருக்கு கொடு. சில பேர் இதுதான் கஷ்டம். எது என்னால் விட முடியாதோ அதை விடுவது. எதை நாம பல நேரத்தில் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டா, நான் எனக்கு எதெல்லாம் எனக்கு நஷ்டமோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எது லாபமோ அதை கொடுக்க நான் தயாராக இல்லை. அதான் இங்க பிரச்சனையே. இப்ப பாருங்க, உங்ககிட்டயே சில காரியங்கள்லாம் இருக்கும். இந்த காரியத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எதை கொடுப்பீங்க? உங்கள் வீட்டில் துணி இருக்குது, எதை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் போட்டு யூஸ் பண்ண ஒரு துணியை தான் கொடுக்க போறீங்க, பழைய துணி இல்லையா? இன்னொன்று, உங்களுக்கு அந்த துணி சின்னதாக போயிடும், நீங்கள் குண்டாயிடுவீங்க, அந்த சட்டை உங்களுக்கு பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் கொடுக்க போறீங்க. யாராவது புது பட்டுப்படவையை கொடுப்பீங்களா? கன்ஃபார்மாக கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? என்ன சொல்ல போறீங்க? இது எனக்கு வேண்டாம், அதனால கொடுக்குறோம். இது வேஸ்ட், இது பிரயோஜனம் இல்லை, இது எனக்கு இனிமேட்டு என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? தந்துட போறோம். எனக்கு லாபமானதை. இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் திருடி கொண்டு வந்த சொரூபம் இருக்கு, அது லாபமானது அவளுக்கு. அது தங்கத்துல இருந்துச்சா, வெள்ளியில இருந்துச்சா, வைரத்துல இருந்துச்சா நமக்கு தெரியாது. இப்ப அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்ப இவன் சொல்றான், யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, யார்கிட்ட தைரியமா எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் மனைவிகள் அதை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மா அது என்ன செய்யும், இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. லேயாள் அதை செய்யவில்லை. ஆனால் ராகேல் தன் தகப்பன் வீட்டிலிருந்து அந்த சொரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட மறைக்கப்பட்டிருக்கிற பழைய காரியங்கள். இன்னும் உள்ளுக்குள்ள இந்த விக்கிரகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு பைபிள்ல. விக்கிரக ஆராதனைங்கிறது நிறைய முரட்டாட்டம் பண்ணுதல், பில்லி சூனிய காரியங்கள் என்பது, ரெண்டகம் பண்ணுதல், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்புறம் விபச்சாரம் இருக்கு, நிறைய இருக்கு பைபிள்ல. இது எல்லாம் இன்னும் நமக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருக்கு. ராகேல் அந்த கூடாரத்து மேல் போட்டு சேனையை வைத்து அது மேல உட்கார்ந்து கொண்டாள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நாம் நிறைய காரியங்களை உள்ளுக்குள்ளே வைத்து மறைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இருக்கு. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு லாபானால கண்டுபிடிக்க முடியாது. லாபான் யாரு? அதுக்கு சொந்தக்காரன், அந்த பாவத்துக்கு சொந்தக்காரன். சில நேரத்தில் நாம் பல நேரங்களில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை. நான் எப்பவும் சொல்லுவேன், கூட இருக்கிற கணவன் கூட இருக்கிற மனைவிக்கு தெரியாமலே, கணவனுக்கு தெரியாமலேயே
பல வருஷங்கள் பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. பெற்றோருக்கு தெரியாமல் பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில நேரத்தில் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்யும் போது அப்பா அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியல, எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு அடையாளம் கூட, சிம்டம் கூட இல்லைங்க அப்படிங்கிறாங்க. எஸ், அதான் உண்மை. அதுதான் கூடாரத்தில் சேனையை போட்டு மேலே உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நம்ம அத்தனை பேருமே இப்படிப்பட்டதான பாவங்களை மறைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கூடாரம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சோதனைக்காரன் வந்து பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது? ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதான் இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதி அவன் இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ராகேலை பொறுத்த வரைக்கும் யாக்கோபை ஏமாத்தியாச்சு, லாபானை ஏமாத்தியாச்சு, லேயாலை ஏமாத்தியாச்சு. அத்தனை பேரை பொறுத்த வரைக்கும் ராகேல் கூடாரத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் ராகேலுக்கு தெரியும் அந்த கூடாரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. இங்க இதுதான் 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். மற்றவங்கிட்ட நான் நல்லவனா இருக்கிறத விட எனக்கு நான் முதல்ல நல்லவனா இருக்கணும். மற்றவங்கிட்ட சாட்சி கொடுக்கறத விட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுக்கணும். இங்க அதான் இப்ப முக்கியம். நாம் இன்னைக்கு மற்றவங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அதுல திருப்தியும் அடைஞ்சிடுறோம். அது மட்டுமல்ல, 2 சாட்சி வருது நம்மளை பத்தி, ஏதோ ஒரு 2 நல்ல சாட்சி வருது, அதை கேட்டுட்டு ஓ நம்ம நல்லவங்க தான் அப்படிங்கிறதான ஒரு திருப்திக்கு நாம வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ ஆராய்ந்து பார், உனக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய விஷயம் என்னன்னா, யூதாசு காட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இப்போ அவனை சுத்தி, இயேசுவை சுத்தி எல்லா சீஷனும் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவனும் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு கேட்கிறாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்கிறாங்க நானா நானான்னு. யூதாசும் என்ன பண்ணானா? நானா என்று கேட்டான். யோசிச்சு பாருங்க, யூதாசுக்கு நான் தெரியுமா தெரியாதா? அவன் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் நானா நானான்னு அவனும் கேட்டான். இதுதான் ராகேல் அதை மறைத்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கான துணிகரமான பாவம். தெரிந்தும் செய்தல், அறிந்தும் செய்தல். அதை கொண்டு வந்திருக்கிறது தெரியும் நல்லா, ஆமா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன நடந்திருக்க வேண்டும்? இது எல்லாத்தையும் மறைச்சு நீ கானானுக்கு போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிற, உன் டெஸ்டினேஷனுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஆனால் அந்த சொரூபம் உன்னை ஒரு நாள் வழியில் கொன்று போடும். ஒரு நாள் உன் டெஸ்டினேஷனுக்கு போக விடாம பண்ணிடும். வேற யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறதான பாவங்கள் ஒரு நாள் உன்னை கொன்று போடும். இதுவே ரட்சணிய நாள். கர்த்தர் அநேகருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ உன் கூடாரத்துக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்து போட்டுருங்க. அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ விடுறது எவ்வளவு கூடியதான உனக்கு பிரோஜனமானதா இருந்தாலும் சரி, லாபமானதாலும் சரி, தூக்கி போடும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எதை கொடுத்தாலும் உன் ஜீவனுக்கு அது ஈடாகாது. நீ ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற பரலோகத்துக்கு அது ஈடாகாது. பரலோகத்தினோட கம்பேர் பண்ணா அந்த பூமியில எதை வேணாலும் விடலாம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு பூமியில ஒரு பொருள் கூட இல்லையாமா. மீட்பதற்கு என்ன இல்லையாமா? ஏன்னா நம்மளை மீட்கிறது நம்ம ஆத்மாவை மீட்கிறதுக்கு அவருக்கு பூமியில ஒரு பொருள் கூட இல்லையாமா. அதனால அவர் என்ன பண்றாரா? பரலோகத்துல இருந்து யாரும் அனுப்புறாரா? இயேசு அனுப்புறாராமா, பிதா. பரலோகத்துல கூட இருக்கிறதுல பெஸ்ட் அனுப்புறாரு. ஏன்னா வேற எதுவுமே இல்லையாமா. தூதர்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர் இப்படிலாம் இருக்காங்கல்ல, எதையுமே நம்மளை மீட்கிறதுக்கு அனுப்ப முடியல. ஏன்னா நம்மளை அவ்வளவு விளையாட பெற்றவரா பார்க்கிறார் நம்ம ஆத்மாவை. அதனால அவர் என்ன பண்றாரா? இயேசுவையே அனுப்பி வைக்கிறாரா பிதா. அனுப்பி வச்சு நம்மளை மீட்கிறாரா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆத்மா மேல இவ்வளவு பெரிய வேல்யூவை பரலோகம் வச்சிருக்கு, இவ்வளவு பெரிய மதிப்பு வச்சிருக்குதுன்னா நீங்களும் நானும் நம்ம ஆத்மாவுக்கு எவ்வளவு வேல்யூ வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம ஆத்மாவுக்கு இவ்வளவு வேல்யூ வைக்கிறதே இல்லை பாருங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அற்பமான காரியம், அது பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அல்லது தவறான உறவோ கண்களின் நிச்சயோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்ச நிச்சயோ கோபமோ மூர்க்கமோ ஏதோ ஒன்று, இந்த உலகத்தில் இருக்க ஏதோ ஒன்று, அது என்ன செய்து உன் ஆத்மாவை உன்னை மட்டும் மதிப்பிட சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. இப்ப ராகேலை பொறுத்த வரைக்கும் யாக்கோபுக்கு ஒரு பெரிய என்ன இருக்கிறது? ஒரு தரிசனம் இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் போனானா 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல ராகேலுடைய மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. யோசேப்பு, பென்யமின் அதுல இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு ரோல் ராகேலுடைய ரோல் இருக்கு. ரூத்து புஸ்தகத்துல சொல்லும் பொழுது லேயாலும் ராகேலும் உன் வீட்டை கட்டினது போல அப்படின்னு இருக்கு. அவ்வளவு பெரியதான அழைப்புக்கு பாத்திரவனா இருக்க வேண்டியதான ராகேல் வழியிலே மடிந்து போனார். ஏன்? வைக்கப்பட்ட மேன்மையை அறியாது இருக்கிற கூட்டம். இதுதான் பல நேரங்களிலே நடக்குது. பல நேரங்களிலே உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு அற்பமான காரியத்தை நீங்கள் மறைச்சு வச்சிருக்கிற காரியம் கொன்று போடுது. எது வேணாலும் விட்டுருங்க. நான் அடிக்கடி ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது சொல்வேன், நீங்கள் எதை மேன்மையாய் கருதுகிறீர்கள்? இந்த பூமியில பட்டமா, பதவியா, காசா, பணமா, எதை கருதுகிறீர்கள்?
தயவு செய்து அதை விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கதான மேன்மைக்கு முன்னாடி அது என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த பூமியில அது பெருசா தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த போஸ்டிங்ல நீங்க இருந்தா நல்லது, இந்த பட்டத்தை நீங்க வாங்கினா நல்லது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா நல்லது, இப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டுல நீங்க இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்காத எதையுமே நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு நாள் அதை உங்களுடைய பிரயாணத்திலிருந்து வழிவிலக பண்ணி உங்களை கொன்று போடும். அதை ரிமூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க விட்டு விலகிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இல்லாவிட்டால் கஷ்டம். அநேகருடையதான கூடாரத்துக்குள்ளே அநேக மறைபொருட்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் மறைந்து இருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க செல்போனா, அல்லது நீங்க செல்போன்ல பார்க்குற விஷயமா, அல்லது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான காரியங்களா, எல்லாத்தையும் கர்த்தர் நீங்க உணர்த்துறாரு. தயவு செய்து கூடாரத்துக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க நினைக்காதீங்க இதை வச்சுக்கிட்டே நம்ம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கன்ஃபார்மா ஓட முடியாது. இத்தனை வருஷம் நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இத்தனை வருஷம் எல்லாம் நடத்துறேன். நீ இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் ஏமாத்தல, நீங்க தான் ஏமாந்துருக்கிறீங்க. உங்க பாவம் மற்றவங்களுக்கு தெரியாம இருந்தது. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உங்க மேல வச்சாரு, உங்களை அவமானப்படுத்தாம விட்டாரு. ஆனா பரலோகத்துக்கு நல்லா தெரியும், சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க கூடாரத்துக்குள்ள இருக்கிறத எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க, தூக்கி போட்டுருங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அது மனுஷனா இருக்கட்டும், மனுஷியா இருக்கட்டும், உனக்காக உயிரே கொடுக்குறவங்களா இருக்கட்டும். சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் மேன்மையானவன் அல்ல. முதலாவது ராகேல் தன் கூடாரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாளா, மறைத்து வைத்தாள். அது ஒரு நாள் அவளை போக விடாமல் தடுத்து போட்டது. இரண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 1-2 வாசி. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். நல்லா கவனிங்க. ரெண்டாவது ராகேல்கிட்ட இருந்ததான ஒரு குணம். என்ன குணம் அப்படின்னா, பிள்ளை இல்லை அது வருத்தம், மாற்றுக்கிறதே கிடையாது. பிள்ளை இல்லைங்கிறது வருத்தம். ஆனா அந்த பிள்ளை இல்லைங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு குணம் வந்துச்சு. திருப்பி வாசிங்க, அந்த 30:1 வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. எதுக்கு அவ மேல பொறாமை? நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது நியாயம், வருத்தப்படணும். அண்ணால் என்ன பண்ணாங்க, பிள்ளை இல்லை. அவங்களுடைய கூட இருந்த இன்னொரு நாச்சியார் மேல அவங்களுக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துச்சா, பொறாமை வந்துச்சா? இல்ல, அந்த அம்மா தான் அழுதுச்சு, உட்காந்து தேம்பி அழுதுச்சு ஒழிய ஒரு நாளும் அந்த அம்மா கூட இருக்கிற அம்மா பார்த்து என்ன வரல, பொறாமை கொள்ளல. இங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இது ரெண்டாவது மிக முக்கியமான சுபாவம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறிப்பாக ஸ்பிரிச்சுவலி வளரும்போது உங்களை கொன்று போடும் இன்னொரு சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. சில நேரங்களில் இந்த சுபாவம், ஆனா ஒன்று நான் சொல்லுவேன், இந்த பொறாமை கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பலனடைந்ததாக சரித்திரமே கிடையாது. பொறாமை உங்களை ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது, உயர்த்தாது, உங்களை உயர்த்தவே உயர்த்தாது. பாருங்க, பைபிள்ல கர்த்தர் கொடுக்கிறது எல்லாமே பெஸ்ட் தானே. தேவன் சவுலை ராஜாவாக கொடுக்கிறார். யாருக்கு? உங்க எல்லாருடைய மைண்ட்லயும் சவுல் நெகட்டிவா தானே இருக்கு, வில்லன் தானே. இஸ்ரவேலுக்கு ராஜா சவுல் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு வில்லன் தானே. அவரு ஆக்சுவலா சவுல் பயங்கரமான நல்லவன் தெரியுமா உங்களுக்கு, அருமையான நல்ல ராஜா. நான் உங்களுக்கு சவுலுடைய கேரக்டர் ஒன்னா சொல்றேன் பாருங்க, எவ்வளவு நல்ல கேரக்டர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ சாமுவேலை முதல்ல பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது கூட வரவன் சொல்றான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், வா பார்க்கலான்னு. சவுல் சொல்ற வார்த்தை, அது எப்படி ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போறது, அவனுக்கே கழுத காணோம், இத்தனை நாளா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறாங்க, அதுவே இவனால ஆயிப்போச்சு, அவனே நஷ்டத்துல இருக்கான். ஆனா அவன் சொல்றான், எப்படி நான் ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போவேன். எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. சவுலுக்கிட்ட இருந்த நல்ல குணம் என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகும்போது என்ன செய்வான், ஏதாவது கொண்டு போகணும். அது ஒரு நல்ல எவ்வளவு பெரிய எண்ணம் தெரியுமா அது உங்களுக்கு. நான் சில கிராமங்களுக்கு போவேன், அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற சுபாவத்தை நீங்க பார்க்கணுமே. அந்த அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு மீட்டிங்லாம் போக மாட்டோம், அந்த வழியா போகும்போது கூப்பிடுவாங்க, எங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஜோமெண்ட் போங்கயான்னு. சின்ன குடிசை வீடு இல்லை ஓடு வீடு தான் இருக்கும். ஆனா முடிச்ச உடனே அவங்க கிட்ட இருக்கிற உளுந்து ஏதோ ஒண்ணு கொண்டாந்து வண்டியில வச்சு எடுத்துட்டு போங்கயா, எங்க நிலத்துல விளைஞ்சதையாம்பாங்க. அந்த மாதிரிலாம் எண்ணம் அந்த மக்களுக்கு தான் வரும். சில ஏழைகளை பார்த்துருக்கிறாரு ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ஏழைகள் கொடுக்குற விதம் இருக்குல்ல, அவ்வளவு அன்பா இருக்கும் அவங்க மேல.
அதுதான் சவுலுக்கிட்ட இருந்த ஒரு சுபாவம். நஷ்டத்துல இருக்கிறான், கொண்டு போய் கொடுக்குறான். ரெண்டாவது, இப்போ சாமுவேல் சொல்றாரு, நீ என்ன பேச வேண்டும் என்று உனக்கு தெரியும் பாரு. அந்த நேரத்தில் உனக்கு இப்போ சாமுவேல் சவுலை பார்த்து நீ ராஜாவாயிடுவேன்னு சொல்லிட்டார். இப்போ சவுல் அதை கேட்டுட்டு போகும்போது அவர் சொல்லுவார், சாமுவேல் உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசணும்னு உனக்கு தெரியும், பார்த்து பேசும்பார். சவுல் அவன் சிறிய தகப்பனார் வருவார் எதிரில், அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவான், ஆனால் தான் ராஜாவாக போகிற விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டான். எவ்வளவு பெரிய நல்ல சுபாவம் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா அதை நிறைவேற்றுற வரைக்கும் அதை பத்தி பேசக்கூடாது. அதை கத்த நிறைவேற்றுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? சில ஆட்களுக்குலாம் ஏதாவது ஒண்ணுன்னா ஒட்ட தப்ப 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 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா தான் அதுக்கு மனசே ஆறும். வந்திருக்காது. கேள்விதான் பட்டிருப்பாங்க. ஐயோ வரப்போகுதுன்னு பாதியில நின்றுவது. சவுலுக்கு தெரியும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சவுலுக்கு தெரியும். 3வது பெரிய சுபாவம் சவுல்கிட்ட இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஒருத்தர் எதிரியாக பேசியிருப்பாங்க. அவன் ராஜாவாக கூடாதுன்னு பேலியாளின் மக்கள் பேசியிருப்பாங்க. ஆனா அவன் ஒரு சண்டை போட்டுருவான், ராஜாவாயிடுவான். உடனே கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ ராஜாக கூடாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் உன்னை என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க, இவங்களை கொன்று போடு அப்படிம்பாங்க. இப்போ சவுல் சொல்லுவான், இது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டனால் இன்னைக்கு எந்த விதமான மரணமும் நடக்கக்கூடாதும்பா. யாரையும் என்ன செய்யக்கூடாது பாருங்க. தன்னை எதிர்த்தவங்க கூட அவன் என்ன செய்யறான், ஒரு மன்னிச்சு விடுற சுபாவம். இவ்வளோ நல்ல சுபாவம் உள்ளதான சவுல் எங்க வீழ்ச்சி அடைஞ்சான் தெரியுமா? முதல் வீழ்ச்சி எங்க வந்து தெரியுமா? தாவீதை அவர்கள் உயர்த்தி பாடும்போது வசனம் சொல்லுது, எனக்கோ 1000 அவனுக்கோ 10000 என்று சொல்லி அது முதல் கொண்டு சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு காய்மாரமாய் நடந்து கொண்டான்னு இருக்கும் வசனத்துல. அப்படித்தானே இருக்குது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் உடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களை எது வீழ்த்தும் தெரியுமா? இந்த பொறாமை வீழ்ந்துடும். அடுத்தவர்களை ஆசீர்வதிச்சா நீங்க சந்தோஷப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, சந்தோஷப்படுங்க. அவங்கள உயர்த்துறாரா, சந்தோஷப்படுங்க. சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உங்க எதிரில் ஒரு சிலரை உயர்த்துவார். எதுக்காக உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மனநிலையும் பார்ப்பதற்காக. அக்கா தங்கச்சிங்க உயர்றாங்களா, சந்தோஷப்படுங்க. நமக்கு கிடைக்கிற சம்பளத்துல, நமக்கு கிடைக்கிற காசுல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது போதும். புரியுதா? சில நேரங்களிலே பக்கத்து வீட்டுக்கார வாங்கிட்டானா, வாங்கிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நமக்கு தேவை என்று வரும்போது கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை கடனை உடனே வாங்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது.